இந்த சிட்டிக்குள்ள ஏதோ வித்தியாசமான நடக்க ஆரம்பிக்குது. நாய்கள்லாம் கத்திக்கிட்டே இருக்கு. அந்த சிட்டிக்கு நடுவுல ஆற்றுகள்ல இருக்கிற தண்ணிகள்லாம் வற்ற ஆரம்பிக்குது. திடீர்னு அந்த ரோட்ல விரிசல்லாம் விட ஆரம்பிச்சு அந்த ரோடே பொளந்துகிட்டு ஒரு பெரிய ஹோல் மாதிரி செட் ஆயிட்டு வருது. அது அந்த இடத்துல மட்டும் இருக்காம அப்படியே அந்த சிட்டி முழுக்க ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு. அதனால அந்த சிட்டியில இருக்கிற எல்லா மக்களுமே தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்படின்னா இருக்கிறப்ப ஒரு லேடி காரை ரிவர்ஸ்ல எடுத்து தப்பிச்சிடலாமேன்னு பின்னாடி போனா பின்னாடி நிறைய கார் இருக்கிறனால அவங்களால பின்னாடி போக முடியல. அதனால அவங்க பையனையும் பொண்ணையும் கூட்டிட்டு வேகமா ஓடுறப்ப அவங்க பையன் ஓடி வரப்ப தெரியாம கால் அடிபட்டு அந்த இடத்துலயே கீழே விழுந்துடுறான். அவனால எழுந்து ஓடவும் முடியல. இதெல்லாம் பாக்குற அவங்க அம்மாவும் இவனை காப்பாத்தலாமேன்னு முன்னாடி வராங்க. ஆனா அதுக்குள்ள அந்த பள்ளம் இவன் இருக்கிற இடம் வரைக்கும் வந்து அந்த பள்ளத்துக்குள்ளேயே இவன் மாட்டிக்கிறான். நம்ம பையன் அந்த பள்ளத்துல மாட்டிக்கிட்டான்னு இவங்களும் பயந்து போய் நின்னு பாக்குறப்ப அந்த பள்ளம் இன்னும் பக்கத்துல வந்துருது. பையன் போன கவலையில இந்த லேடியை அந்த பள்ளத்திலே மாட்டிக்கிறாங்க. ஆனா கீழே விழுறப்ப கரெக்டா யாரோ கைய புடிச்சிடுறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த லேடியோட பெரிய பொண்ணு. நீனாச்சும் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருன்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு குட் பை சொல்லிட்டு இவங்களும் கீழேயே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்தவங்க கிரவுண்ட டச் பண்ணாமலே போயிட்டே இருக்காங்க. கீழே பார்த்தா ஒரு போர்ட்டல் ஒன்னு ஓபன் ஆகுது. அதுக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க சாகல, இவங்க எல்லாருமே வேற ஒரு உலகத்துல மாட்டி இருக்காங்கன்னு. அப்ப நம்ம பையன் இங்கதான் இருப்பானு அவங்க பையனுக்கு போன் பண்ணி பார்க்கலாமேன்னு பார்த்தா அவனுக்கு சிக்னலே கிடைக்கல. அப்படியே கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது மேல இருந்து கீழே விழுந்த எல்லா மனிதர்களும் காரும் லாரினா இங்கதான் கிடக்குதுன்னு. ஒரு வழியா அந்த பையனும் அவங்க அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு வந்துடுறான்.